வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. கிறிஸ்தவ மத பெரியோர்கள் என்னை சந்திச்சு திமுகவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. FCRAவுக்கு எதிராக திமுகவுடைய முயற்சிகளுக்கு பாராட்டினாங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. FCRAனா என்ன? FCRA சட்டம் என்ன சொல்லுது? நம்ம நாட்டில் பல NGOக்கள் இருக்குல்ல, அந்த NGOக்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருது. அப்படி வரக்கூடிய ஃபண்டு எந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு NGO இயங்குதோ அந்த பர்பஸுக்கு மட்டும்தான் அதை ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு இல்லீகலாக இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் NGO மீது நடவடிக்கை எடுப்போம், NGOக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவோம் அப்படிங்கிற சில திருத்தத்தை சட்டத்தில் கொண்டு வர இருக்காங்க மத்திய அரசாங்கம். அதுக்கு ஏன் இந்தி கூட்டணி இப்படி அலறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலை. இப்போ கிறிஸ்தவ மத பெரியவர்கள் FCRAவுக்கு எதிராக திமுக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு பாராட்டினாங்க அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இந்த FCRA சட்டத்தில் இந்த ரிலீஜியனுக்கு எதிரானது இல்லை இந்த ரிலீஜியன் NGOக்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு ரிலீஜியனை அவங்க பர்டிகுலராக காயின் பண்ணியிருக்காங்களா? பொதுவான ஒரு சட்ட திருத்தம் இது. ஹிந்து மதத்தை சேர்ந்த NGOக்களும் இந்தியாவில் பல இயங்குது. அப்போது ஒன்ஸ் அவங்க இல்லீகலாக செயல்பட்டால் அந்த NGOக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் போகிறாங்க. அப்போ பொதுவான ஒரு சட்டம், அதுக்கு எதுக்காக இது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானது, இஸ்லாம் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு எதுக்காக இப்படி பொய்ய பரப்புறாங்க திமுக அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியலை. அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஏன் ஒரு பயத்தை விதைக்கிறாங்க? போச்சு. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் நடத்தக்கூடிய NGOக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த FCRA சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. எப்படி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் CAA வந்துச்சுன்னா இந்திய சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் பொய்ய பரப்புனாங்களே, இப்போ அதே ட்ரிக்கை FCRA விவகாரத்துலையும் கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்களுடைய பி தி லீடர்ஸ் இயக்கத்துக்கு நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது. ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் தூய்மை பணியை பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நெல்லையில் தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, ஆறு ஆற்றங்கரை, இதை தூய்மைப்படுத்தியிருக்காங்க. இந்த சண்டே 5 டன் அளவிலான குப்பைகள் எடுக்கப்பட்டிருக்கு. 5 டன் அளவுக்கு குப்பைகள் அதை சுத்தம் செஞ்சுருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வைகை ஆற்றை சுத்தம் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கோவில் குளங்களாக இருக்கட்டும், ஒரு மயானம் இருக்கு, அசுத்தமாக அவ்வளவு குப்பை சேர்ந்து ஒரு மயானம், அந்த மயானத்தை சுத்தம் செய்கிறாங்க. இது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு பி தி லீடர்ஸ் இயக்கம் அவங்களுடைய களப்பணியில் பொதுமக்களை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. பாராட்டுகள் குவிந்து வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? துரந்தர் படம் இருக்குல்ல, ரன்வீர் சிங் நடித்தது, ஆன்டி நேஷனல்ஸை கதற விட்டுச்சு. துரந்தர் பார்ட் 1, துரந்தர் பார்ட் 2 ரெண்டும் சேர்த்து 3000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிச்சு. வசூல் சாதனை அப்படின்னு சொல்லலாம். தியேட்டரில் அந்த ஓட்டம், தியேட்டர் முடிஞ்சு OTT பிளாட்ஃபார்ம்லையும் பேயோட்டம் ஓடிக்கு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் தான் துரந்தரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 அதிக பார்வையாளர்களை பெற்ற திரைப்படமாக துரந்தர் தேர்வாயிருக்கு. இந்தியாவில் 3,70,00,000 பார்வையாளர்கள் இந்த துரந்தர் 2 படத்தை பார்த்துருக்காங்களாம். தியேட்டர்லையும் ஆன்டி நேஷனல்ஸை கதற விட்டுச்சு, இப்போ OTT பிளாட்ஃபார்ம்லையும் செய்யக்கூடிய சாதனைகளை பார்த்து ஆன்டி நேஷனல்ஸு புலம்பிக்கு இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.